ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்ப மல்லி சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாமுங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி, விஜய் இவங்க 2 பேருமே சேர்ந்து வாழ்ந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மல்லிய விஜய் அடிச்சுட்டாரு. அடிச்ச உடனே நம்ம மல்லிக்கு பயங்கரமான கோபம் வந்துருது. நீங்க எவ்வளோ தைரியமா இருந்தா என்ன கை நீட்டி அடிப்பீங்க? உங்களுக்கு யார் இந்த அளவுக்கு தைரியம் குடுத்தது? என்ன கை நீட்டி அடிச்சுட்டீங்கல்ல, நான் திருப்பி உங்கள கை நீட்டியிருந்தா, அந்த இடத்துல உங்களோட மரியாதை என்ன ஆகியிருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வெண்பாவ நிஷா இல்ல அப்படின்னா, வெண்பாவோட நிலைமை அந்த இடத்துல என்ன ஆகியிருக்கும்னு தெரியல. ஆனா, நிஷாவும் கொஞ்ச நேரம் நம்ம விஜய் வரல, மல்லி வரலன்னா, வெண்பாவ கடத்தி கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஆனா, அந்த இடத்துல சமாளிக்கிறதுக்காக அவங்க ஒரு வழியா சமாளிச்சிடுறாங்க. வெண்பா நான் இல்லன்னா, அவளோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு சொன்னதுனால, விஜய்க்கு கோபம் தான் நம்ம மல்லிய அடிச்சிடுறாரு. இப்ப மல்லி என்ன பண்றாங்கன்னா, நான் இனிமே இந்த வீட்ல இருக்க மாட்டேன். இந்த வீட்ட விட்டு நான் எங்கேயாவது போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு தான் கோயில்ல உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதாவது என்னோட வாழ்க்கையில இப்படி ஆயிடுச்சு. நான் யாருக்கும் துரோகம் பண்ணல. நான் யாரையும் கஷ்டப்படுத்தல. என் வாழ்க்கையில விஜய குடுத்த நான் ஒரு வெளிச்சம் வந்தது. ஸோ அது மூலியமா நல்லா இருப்பேன்னு நெனச்சேன். அதுக்குள்ள என்னை இப்படியெல்லாம் பண்ணிட்டியேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுது தள்ளிட்டு இருக்காங்க. நம்ம வெண்பாவும், நம்ம விஜயும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அவங்க ஒரு பக்கம் அழுறாங்க. என்ன அப்படின்னா, வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு இப்படியெல்லாம் மல்லிய சந்தோஷப்படுத்தணும்னு நெனச்சேன். ஆனா இந்த கையால மல்லிய அடிச்சுட்டனேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அவர் ஒரு பக்கம் அழுக, வெண்பா ஒரு பக்கம் நம்ம விஜய் மடியில படுத்துட்டு, "மல்லிமா, சாரி மல்லிமா, சாரி மல்லிமா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வெண்பா, அப்புறம் விஜய், மல்லி இவங்க 3 பேரையும் எப்படியாவது சேர்ந்து வாழ்ந்து அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நெனைக்கிறேன். நம்ம அன்னபூர்ணி அம்மாவும் இப்போதைக்கு கஷ்டப்படுறாங்க. மல்லி வேற இப்படி எங்கேயோ போயிட்டாளே! என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க் யூ.